Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல arithmetic progression ல exercise 5.2 ல 11th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Which term of the AP 3, 5, 27, 39 goes on will be 132 more than its 54th term ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா first நமக்கு கொடுத்திருக்கிற AP எழுதிருவோம். given AP என்ன கொடுத்திருக்காங்க 3 15 27 and 39 it's up to goes on. இதுல A என்னது A first term இல்லையா அப்ப A is equal to 3. D is equal to second term minus first term அப்ப 15 minus 3 is equal to 12. A and D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க given கிடையாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க an is equal to எத்தனாவது term an is equal to will be 132 more than its 54th term a 54 விட அதிகமா இருக்கணும் a 54 விட 132 அதிகமா இருக்கணும் இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இதுல இருந்து தான் நம்ம எத்தனாவது டேர்ம்ன்றதை கண்டுபிடிக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வாங்க an கண்டுபிடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட் an is equal to 132 a 54 னா a plus 54 minus 1 into d இல்லையா அப்போ 132 a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3 plus 53 into d 12 therefore 132 plus 3 plus இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 636 so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 639 அடுத்தது 771 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 771 ன்னு கிடைக்குது ஓகேவா இதுதான் நமக்கு an இந்த n நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ an is equal to 771 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ n கண்டுபிடிக்கணும் இப்போ an க்கு ஃபார்முலா என்ன we know that an is equal to a plus n minus 1 into d இல்லையா அப்போ a plus n minus 1 into d is equal to 771 இதுல a and d நமக்கு எல்லாம் தெரியும் n தான் கண்டுபிடிக்கணும் a வந்து 3 plus n minus 1 into d வந்து 12 is equal to 771 so n minus 1 into 12 771 minus 3 771 ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 768 கிடைக்கும் இல்லையா so n minus 1 into 12 இப்போ இந்த 12 இங்க கீழ டிவிஷன்ல போய்டும்ல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷன்ல வந்துரும் 768 டிவிஷன்ல வந்துரும் n minus 1 is equal to 768 divided by 12 12 ல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 6 times 72 448 64 so அப்ப n minus 1 is equal to 64 n is equal to 64 this minus 1 becomes plus 1 64 plus 1 65 n is equal to 65 therefore 65th term therefore 65th term is 132 more than 54th term so நம்ம அவங்க கேட்டிருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா Subscribe பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் Thank you